கேஸ் நீங்க பார்க்கக்கூடிய இந்த ஒரு ஜெயில் தான் அந்த உலகத்துல இருக்கிறதுலயும் டேஞ்சரான ஒரு ஜெயில். இந்த ஒரு ஜெயில இருந்து யாராச்சும் தப்பிச்சு போக நினைச்சா அவங்கள அங்க இருக்கக்கூடிய எல்லோருக்கும் முன்னாடி நிறுத்தி தலையை பார்த்தினா அப்படி துண்டாக்க வந்து செய்யறாங்க. அவனோட தலையை துண்டாக்குனதுக்கு அப்புறமா இன்னொரு பையனோட பேரை சொல்லி வந்து கூப்பிடுறாங்க. அவன் வரமாட்டேன்னு தலையாட்டம். அவன் அப்படி வரமாட்டேன்னு சொன்ன அடுத்த செகண்டே அவனையும் அவங்க கூட சேர்ந்து இன்னொருத்தனையும் பார்த்தனா ஒரு ஜங்குளுக்குள்ள போலீஸ் வந்து கூப்பிட்டு போறாங்க. போனதுக்கு அப்புறமா அவன கண்ணாடியை கழட்டி போட்டுட்டு அவன பெட்டெக்ஸில பார்த்தனா ஓங்கி ஓங்கி வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஜாக் பார்த்தனா அங்க இருக்கக்கூடிய போலீஸ் ரெண்டு பேத்தையுமே கல்லால அடிச்சிட்டு இதான் கரெக்டான டைம் சொல்லிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போக வந்து ஆரம்பிக்கிறான். இப்படியே ஓடி வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு ரிவர்ல குதிக்கிறான். அப்படி குதிச்ச அந்த இடத்துக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா போலீஸ் வந்து இருக்காங்க. போலீஸ் இவனை பார்த்த அடுத்த செகண்டே கன் எடுத்து ஷூட் பண்ண வந்து ஆரம்பிக்கிறாங்க. புல்லட் தாமல படாம இருக்கணும்ன்றதுக்காக தண்ணிக்குள்ள பாத்தீங்கன்னா மூழ்க வந்து செஞ்சிடறான். இப்போ அங்க இருந்து தப்பிச்சு வந்ததுக்கு அப்புறமா அங்க இருக்கக்கூடிய ஒரு நபர் கிட்ட என்ன இங்க இருந்து கூப்பிட்டு போ, உனக்கு $100,000 தரேன்னு வந்து சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டது அந்த நபர் பணத்தை நீ எடுத்து வை, நான் உன்னை கூப்பிட்டு போறேன் வந்து சொல்றாரு. பட் ஜாக் பாத்தீங்கன்னா என்ன இங்க இருந்து நீ கூப்பிட்டு போ, நான் போன உடனே உனக்கு பணத்தை எடுத்து கொடுக்கிறேன் வந்து சொல்றான். ஜாக் அப்படி சொன்ன உடனே அந்த நபர் பாத்தீங்கன்னா அவரை பார்த்து சிரிக்க வந்து செய்யறாரு. அப்படி சிரிக்கிறான்னு பார்த்தா ஆல்ரெடி அந்த நபர் ஜெயிலர் கிட்ட இவன் கொடுக்கிற பணத்தை விட டபுளா பார்த்தனா பேரமானது வந்து பேசியிருக்கான். மறுபடியும் ஜாக் அங்க இருக்கக்கூடிய ஜெயிலுக்கு வந்து கூப்பிட்டு வர வந்து செஞ்சிடறாங்க. இந்த ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ஜாக் அங்க இருக்கக்கூடிய ஜெயிலர் ரொம்பவே கொடுமைப்படுத்த வந்து செய்யறான். நார்மலா ஜெயில போடாம ஒரு பள்ளத்துக்குள்ள பார்த்தனா போட்டு விட்டுட்டு அவனுக்கு சாப்பிடறதுக்கு வெறும் சூப் மட்டும் தான் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய போலீஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அவனை அடிக்க வந்து செய்யறாங்க. அவனை அடிச்சதுக்கு அப்புறமா அவனுக்கு சாப்பிடறதுக்கு பார்த்தனா ஃபுட்டானதை கொடுக்காம வந்து இருக்காங்க. அவன் சாப்பிடாம இருக்கும்போது அவன் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பக்கெட்ல பார்த்தனா ஒரு தேங்காய் ஒண்ணு இருக்கு. அதோட சேர்த்து ஒரு பேப்பர்ல ஏதோ ஒண்ணு எழுதிருக்கு. அது என்னன்னு சொல்லி எடுத்து பாக்குறேன். நீ ஃபுட்டை பத்தி கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி எழுதிருக்கு. பார்த்ததுக்கு அப்புறமா ஜாக்கும் பார்த்து ரொம்பவே ஹாப்பி அந்த தேங்காய் எடுத்து சாப்பிட வந்து செஞ்சுட்டு இருக்கான். அதே மாதிரி அந்த ஒரு பையன் பார்த்தனா மறுநாள் இவனுக்கு ஃபுட்டு கொடுக்கும் போது ஜெயிலர் பார்த்து அவனை பார்த்துட்டு அதே இடத்துல அவனை கொலப்பனை வந்து செஞ்சிடறாங்க. கொன்னதுக்கு அப்புறமா அந்த ஜெயிலர் அவன் முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு அப்ப நீ டெய்லி சாப்பிட்டு தான் இருக்கான்னு வந்து கேட்கிறாரு. ஜாக் பார்த்தா அதுக்கு எதுவுமே பதில் சொல்லாம நின்னுட்டு இருந்ததால ஜெயிலர் பார்த்தா இவனை இன்னுமே மோசமா தண்டிக்கணும்னு சொல்லி ஜெயிலருக்கு கூடிய லைட் எல்லாம் பார்த்தா ஆஃப் பண்ணி விட்டுட்டு இன்னும் 2 டேஸ் இவனுக்கு சாப்பிட எதுவுமே கொடுக்காதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்து போயிடுறாரு. 2 டேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஜெயிலுக்குள்ள வந்து பாக்குறாங்க. ஜாக் பார்த்தா உயிரோட தான் இருக்கான், பட் ரொம்பவே மோசமான கண்டிஷன்ல வந்து இருக்கான். இதனால அவனை ஒரு ஹாஸ்பிட்டல் போய் வந்து சேர்க்கிறாங்க. அப்ப அந்த ஒரு ஹாஸ்பிட்டல்ல பார்த்தா அந்த கண்ணாடி போட்ட பையன் மறுபடியும் அவன் கிட்ட வந்து நம்ம தப்பிச்சு போறோம்னு வந்து சொல்லிட்டு இருக்கான். இப்போ மறுநாள் அந்த ஒரு பையன் அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒயின்ல மயக்க மாத்திரையானதை கலந்து கொடுத்துட்டு இருக்கும்போது சடனா பார்த்த இடத்துல ரெயின் ஆனது வந்து ஸ்டார்ட் ஆகுது. மழையானது பேஞ்சிட்டு இருக்கும் போது ஜாக் வந்து ஒரு பையனும் பார்த்தா பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு மதுரை வழியா ஏறி கீழே குதிச்சு வந்து ஓடிட்டு இருக்காங்க. இந்த டைம் பார்த்தா அவங்க ஒரு போலீஸ் கிட்ட வந்து மாட்டிக்கிறாங்க. கரெக்டா அந்த ஒரு டைம்ல ஒரு ஃப்ரெண்டு பார்த்து நாங்க வந்து அந்த போலீஸை சுட்டு கொண்டுட்டு இவங்க 3 பேரும் பார்த்து இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போக செஞ்சிடறாங்க.